திருச்சி லொகேஷன் கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு ஃப்ரெஷர் ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். மெக்கானிக்கல் அண்ட் சிவில் படிச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஓப்பனிங்? ஸோ கம்பெனி நேம் குளோபல் கிங் பிம் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் திருச்சியில் லொகேட் ஆகிருக்கு. ஓகே, இதுல என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில். ஓகே, 3 டிபார்ட்மெண்ட்மேவா? மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல். ஓகே, மூணுமே ஒரு கோர் கம்பெனிஸ். அதாவது கோர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. மூணுமே அதுமே எடுக்கிறாங்க. என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி நீங்களே சொல்றீங்க? என்னென்ன எலிஜிபிலிட்டி? அதான் டிபார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே எலிஜிபிள். ஸ்ட்ராங் அகாடமிக் பேக்ரவுண்ட் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு அரியர்ஸ் எதுவும் இல்லாம, பிளாக் மார்க்ஸ் எதுவும் இல்லாம உங்களோட இருக்கணும். பேஷன் ஆர் லேர்னிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட். அதாவது நீங்க யூஜில கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கேட்குறாங்க. இது இல்லாம அடிஷனல் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஆட்டோ கார்ட் அண்ட் ரெவிட் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆட்டோ கேட் தெரிஞ்சிருந்தா இது யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கேட் நாலேஜ் இருந்ததுன்னா, அந்த டூல் நாலேஜ் இருந்ததுன்னா இது அடிஷனல் அட்வான்டேஜ். திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், திருச்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் வேணும்னா அது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிச்சுட்டு அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க தமிழ்நாடுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்தந்த லொகேஷன் ஓப்பனிங்ஸ் அந்தந்த லொகேஷன் கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டேரக்டா போய் அட்டன் பண்ணிக்கலாமா இல்ல பேசிட்டு தான் போடுமா? ஆக்சுவலா இதுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட CV நீங்க சென்ட் பண்ணுங்க. HR நம்பர் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவங்க கிட்ட ஜஸ்ட் கால் பண்ணி இன்டர்வியூ என்னைக்கு இருக்குன்னு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க போகலாம். ஓகே, எப்பவுமே நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணாம நீங்க போகாதீங்க. அது யூஸ்ஃபுல் கிடையாது. அதனால வெரிஃபை பண்ணிட்டே போங்க. ஓகே, நம்பர் போட்டுடலாமா? கீழே போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.